அனைவருக்கும் வணக்கம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாளாதான் இந்த விநாயகர் சதுர்த்தி பார்க்கப்படுதுங்க. விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில கொண்டாடப்படுது. இந்த வருஷம் 2025ல விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்திலேயே வளர்பிறை சதுர்த்தி திதியான ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்னைக்கு 12 ராசிகளும் எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய கணபதி ரூபம் எது, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய ராசிக்கு விநாயகரை இப்படி வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி செல்வ கடாட்சகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைகளை அகற்றுபவர் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு விநாயகர் என பெயர் வந்தது. ஜோதிடத்துல குறிப்பிடக்கூடிய நிழல் கிரகம் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடியவர் கணபதி. ராகு ஒருவருடைய கர்ம வினையை அதிகரிக்க கூடியவர், மேலும் ஜாதகத்துல யோகங்களை தரக்கூடியவர். அதே மாதிரி கேது பகவான் நமக்கு அபாய யோகத்தை தந்தா கூட அதுக்கான மோட்ச பிரார்த்தத்தையும் கொடுப்பாராம். ஜோதிடத்துல குறிப்பிடக்கூடிய 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடியதுதான் இந்த சதுர்த்தி திதியா சொல்லப்படுது. இதன் காரணமா 12 ராசியினர் எந்தெந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம், எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சா நமக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில சகல சுபிட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசியினர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியினர். ராசி சக்கரத்துல 1 மற்றும் 8ஆம் இடம் அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்காருங்க. இந்த ராசியினர் சிவப்பு குங்குமத்தால செஞ்ச விநாயகரை பிடித்து அதற்கு செவ்வரளி மாலையை சாத்தி வழிபாடு செய்யணும். விருச்சிக ராசிக்கு இப்படி செய்யறது மூலமா துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்குங்க. இந்த ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவமானங்கள், எதிரிகளுடைய தொல்லை நீங்க தினமும் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. மேச ராசிக்கு உரிய விநாயகரா விக்ன கணபதி இருக்காரு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உரிய கணபதியா உச்சிஷ்ட கணபதி இருக்காரு. மேஷம் மற்றும் விருச்சிக ராசி நண்பர்கள் விக்ன கணபதி மற்றும் உச்சிஷ்ட கணபதியை தினமும் வழிபாடு செய்யறது நல்லது. முக்கியமா இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல விக்ன கணபதியையும் உச்சிஷ்ட கணபதியையும் நீங்க வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததா ரிஷபம் மற்றும் துலாம் ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் சொல்லப்படுது. 7வது இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திருமண உறவு, துணை, இணக்கத்தை குறிப்பிடக்கூடியதா இந்த 7வது இடம் இருக்குங்க. ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சந்தனம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையால விநாயகரை பிடிச்சு பூஜை செய்யணும். இல்லைன்னா மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் உண்டாகுங்க. ரிஷப ராசிக்கு உரிய விநாயகரா லக்ஷ்மி கணபதி இருக்காரு. அதே மாதிரி துலாம் ராசிக்கு உரிய கணபதியா நிருத்த கணபதி இருக்காரு. இவங்க விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல லக்ஷ்மி கணபதி மற்றும் நிருத்த கணபதியை வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததா மிதுனம் மற்றும் கன்னிராசி நண்பர்களுக்கு ராசி சக்கரத்துல 3 மற்றும் 6வது ராசியா வரக்கூடியதுதான் மிதுனம், கன்னி. இந்த ராசிகளுடைய அதிபதியா புதன் பகவான் இருக்காரு. 3வது இடம் தைரியம், இளைய சகோதரர், மக்கள் தொடர்பு ஸ்தானம். அதே மாதிரி 6வது இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி ஸ்தானம். மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவங்க பஞ்சை குங்குமத்தால விநாயகரை பிடிச்சு அதுக்கு மறிக்கொழுந்து சாத்தி வழிபாடு செய்யணும். இலப்பு எண்ணெயால இல்லைனா தீபம் ஏற்றி வணங்கவும் செய்யலாம். மிதுன ராசிக்கு உரிய விநாயகரா துவிமுக கணபதி இருக்காரு. அதே மாதிரி கன்னி ராசிக்கு உரிய விநாயகரா ருணமோட்ச கணபதி இருக்காரு. விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல மிதுன மற்றும் கன்னி ராசி நண்பர்கள் துவிமுக கணபதியையும் ருணமோட்ச கணபதியையும் வழிபாடு செய்யலாம். கால சக்கரத்துல 4ஆம் இடமா வரக்கூடியதா இந்த கடகராசி இருக்கு. இதனுடைய அதிபதி சந்திர பகவான். ஜோதிடத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகம், தாய்ஸ்தானமா சொல்லப்படுது. மேலும் இது வண்டி வாகனம், பெண்களுடைய கர்ப்பஸ்தானம் அப்படின்னும் சொல்லலாங்க. கடக ராசியை சேர்ந்தவங்க உப்பு இல்லைனா அரிசி மாவால விநாயகரை பிடிச்சு அதுக்கு வெண்தாமரை மலர் சூட்டி
புங்கை எண்ணெயால தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படி செய்யறது மூலமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். முக்கியமா கடக ராசியினர் வழிபட வேண்டிய விநாயகரா வித்ய கணபதி இருக்காரு. கடக ராசிக்கு உரிய விநாயகர் அப்படின்னு இந்த வித்ய கணபதிய சொல்லலாம். ராசி சக்கரத்துல 5ஆம் இடமா வரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிம்ம ராசியுடைய அதிபதியா சூரிய பகவான் இருக்காரு. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அரப்பு நிற குங்குமத்தால விநாயகரை பிடித்து செந்தாமரை அணிவித்தும் எருக்கன் மாலை சாற்றியும் வழிபாடு செய்யணும். மேலும் நீங்கள் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா உங்களுடைய 5ஆம் பாவம் வலுப்பெறுமாம். சிம்ம ராசியினர் வழிபட வேண்டிய விநாயகரா சிம்ம கணபதி இருக்காரு. காலசக்கரத்துல 9ஆம் விதமான தனுசு மற்றும் 12ஆம் இடமான மீன ராசியை ஆளக்கூடியவர் குரு பகவான். 9 இடத்தை தந்தை, பாக்கியஸ்தானம், புண்ணியஸ்தானம், பித்ருஸ்தானம் அப்படின்னும் சொல்லலாம். 12ஆம் இடத்தை விரயம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவங்க மஞ்சளினால விநாயகரை பிடிச்சு அவருக்கு முல்லை மலர சூட்டி வழிபாடு செய்யணும். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு உரிய விநாயகரா பக்தி கணபதியும், மீன ராசிக்கு உரிய விநாயகரா யோக கணபதியும் இருக்காரு. அடுத்ததா மகரம் மற்றும் கும்ப ராசியினர். ராசி சக்கரத்துல 10 மற்றும் 11ஆம் ராசியான மகரம் மற்றும் கும்ப ராசியை ஆளக்கூடிய பகவான் சனி பகவான். 10ஆம் இடம் கர்மம், தொழில்ஸ்தானமா குறிப்பிடப்படுது. அதே மாதிரி 11ஆவது இடமானது மூத்த சகோதரர் லாபஸ்தானமா சொல்லுவாங்க. மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவங்க பசுதானம் இல்லைன்னா புற்று மண் எடுத்து அதுல விநாயகரை பிடிச்சு வழிபாடு செய்யணும். மேலும் கனகாமரம் பூசூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. மகர ராசிக்கு உரிய விநாயகரா வீர கணபதியும், கும்ப ராசிக்கு உரிய விநாயகரா விஜய கணபதியும் இருக்காரு. விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல நம்ம 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த கணபதியை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே மற்றவங்களுக்கும்